வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். ரிஷப ராசி 2026ஆம் ஆண்டு பலன்கள். ஆண்டின் தொடக்கமே நல்ல ஆரம்பம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரியில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கப் போகிறது. ஆம், ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான மகரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது வாழ்க்கையில் முன்னேற்றம், அதிர்ஷ்டம், தெய்வ அனுகூலம் அனைத்திற்கும் ஒரு அற்புதமான ஆரம்பமாகும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல நிலை. 2026ஆம் ஆண்டு முழுவதும் அங்கேயே இருந்து லாபம், நிலைத்த வருமானம், இலக்குகள் நிறைவேறும் பலன்களை தரப்போகிறார். குரு இரட்டை தன்மை கொண்ட நிலையில் இருக்கின்றார். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது நல்ல நிலைதான். ஆனால் இதில் இரட்டை தன்மை உள்ளது. அது என்ன இரட்டை தன்மை? குரு இந்த ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடங்களின் அதிபதி. அதனால் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நல்லதும் பிளஸ் சற்றே சவால்களும் கலந்த பலன் கிடைக்கும். பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் குரு முழு சுபர் என்ற நிலையை சொல்ல முடியாது. ஜூன் 2 முதல் வாழ்க்கை திருப்புமுனை. ஆனால் நண்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கே குரு உச்சம் அடைகிறார். இதன் விளைவாக குரு 8ஆம் இடத்துடன் தொடர்பை துண்டித்து 11ஆம் இடத்துடன் வலுவான தொடர்பு கொள்கிறார். இது மிக உயர்ந்த உன்னதமான நிலை. திருமண யோகம். திருமணத்திற்கு வரன் மனம் பார்ப்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாகும். ஜூன் 2க்குப் பிறகு குரு 3, 7, 11 என திருமண ஸ்தானங்களை வலுவாக தொடர்பு கொள்வதால் ஆண்டின் பிற்பகுதியில் திருமணங்கள் நிச்சயம் நடைபெறும். தொழில் மற்றும் வேலை முன்னேற்றம். ஒரு வருடமாக ரிஷபராசிக்கு 10ஆம் அதிபதியான சனி ராகுவின் பிடியில் இருந்தார். இந்த நிலை மார்ச் மாதம் முதலே மாறுகிறது. மார்ச் முதல் சனி ராகுவின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுகிறார். இதன் பிறகு தொழில், வேலை, பதவி உயர்வு, நிலைத்த வளர்ச்சி எல்லாவற்றிலும் குரு பிளஸ் சனி இணைந்த அற்புதமான மார்ப்படங்களை தரப்போகிறார்கள். உள்ளார்ந்த கேள்விகளுக்கு விடை. நான் ஏன் இப்படி பிறந்தேன்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவில்லை? இப்படிப்பட்ட கேள்விகளை உள்ளுக்குள் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தெளிவான விடைகள் கிடைக்கும். குறிப்பு: பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட். இந்த 2 மாதங்கள் சுமாரான பலன்களை மட்டுமே தரும். ஆனால் 1, 5, 9ஆம் அதிபதிகளின் தசாபுத்திகள் நடந்தால் இந்த மாதங்களில் கவலைப்படத் தேவையில்லை. முடிவாக 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வு தரும் ஆண்டாக அமையப்போகிறது. பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கண்டிப்படியாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.